வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இந்த வாரம் முழுக்க வந்த போஸ் இல்லாமல் இன்னைக்கு வேறு போஸ் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்துக்கு ஒரு ஓனர் வருவாங்க. இன்னைக்கு வேறு ஓனர் வருவாங்க. ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாளில் உள்ள விஷயங்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். வேலை ஆரம்பிச்சிருச்சு. அவன் அங்கே சாப்பிட்டுருக்காங்கள, அவன் வந்து என் கூட்டாளி தான், அரப்காரன். அங்கே ஒருத்தர் ரோட்டில் இப்போ நடந்து வரான் பாருங்க. அவன் இங்கே அந்த ஆள் வந்துட்டு இங்கே மலாய்க்காரரு, ஒரு ஜாலியான கேரக்டர். ஓகே, இதுதான் மலேசியாவின் மார்னிங் வியூ. சூரியன் உதி அந்த மரங்களில் வந்து வெளிச்சம் படுற மாதிரி நானே இன்றைக்கி தான்ப்பா பார்க்குறேன். வெயில் படுற மாதிரி 2 வருஷமாக வேலை பார்த்ததில்லப்பா. இந்த பில்டிங்கில் வெயில் பட்டு பார்த்துருக்கேன். இந்த அங்கெல்லாம் இங்கே வெயில் பட்டு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ஓகே, என்ன நண்பர்களே, டெய்லி ஒரே மாதிரி தான். இந்த பக்கத்துலேருந்து வரேன், கடை அங்கே இருக்குது, இப்படியே சுற்றி இப்படி வரேன். காலை வியாபாரம் முடிச்சு ஒரு ரவுண்ட்ஸாக ஒரு டெய்லி ஒரே ரொட்டேஷன் மாதிரி போய்கிட்டே இருக்கு பாருங்கள். இதுதான் காலையில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நீங்கள் மலேசியாவை பார்க்குறதுக்கு உண்டான வியூ. ஓகே, காலை வியாபாரம் முடிச்சாச்சு. இன்றைக்கி தோசை மாவு அரைக்க வேண்டிய வேலையும் இருக்குது, கல் திட்ட வேண்டிய வேலையும் இருக்குது. தோசை மாவு நைட்டு ஊற வச்சுட்டு போய் காலையில் நான் அரைக்கணும். நேற்று நான் வெளியாகும்போது அந்த டெம்பரவரியாக சப்ளையர் தானே ரொட்டி போடுவாங்கல்ல, அவங்ககிட்ட நைட்டு ரொட்டி போடும்போது நான் சொன்னேன், இது போல் நைட்டு ரொட்டி போட்டுட்டு 1 மணிக்கு கடை பூட்டும்போது நீ வந்துட்டு தோசை மாவு ஊற வச்சுட்டு போ, அரிசி ஊற வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவனுக்கு வேலை தெரியாதுல்ல, டெம்பரவரி தானே, ஒரு 3 நாளைக்கு வேலை செய்கிறான். ரொட்டிக்காரனால் 3 நாள் லீவ் ஆச்சு. ரொட்டி மாஸ்டர், நைட் ரொட்டி மாஸ்டர் ஊற வைக்க சொன்னால் ஊற வைக்கல. அப்புறம் நானே காலைல 6:30 மணிக்கு ஊற வச்சுட்டு இப்போ போய் நான் இப்போ தோசை மாவு அரைக்கணும், அதுக்கப்புறம் கல் திட்டணும். பயங்கர டஃப்பாக போக போகுது. இன்றைக்கி சனிக்கிழமை. ஓகே, வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இந்த 4 நாளும் செம கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ நான் மாவு ஊற வச்சு அரைச்சிட்டு திரும்ப நைட்டுக்கு நான் ஊற வச்சுட்டு போகணும். ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு இதெல்லாம் பத்தாது, ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வேணும், பறந்துடும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைப்பா, ரொம்ப டஃப்பாக இருக்கும் வேலை. சரி, ஓகே, இப்போ போய் தோசை மாவு அரைச்சிட்டு கல்லை திட்டுவோம். இப்போ மணி 11 மணி, எத்தனை மணி 11:45 தோசை மாவு அரைச்சி முடிச்சுட்டு டக்குன்னு ஒரு 10 ரொட்டி ஸ்டாக் போட்டு வச்சுட்டு 1/4 மணி நேரத்தில் 12 மணிக்கு கல் திட்ட ஸ்டார்ட் பண்ணி 12:30 மணிக்குள்ளே முடிச்சுட்டு 12:15 முடிச்சிடுவேன். அவ்வளோ ஸ்பீடாக திட்டிடுவேன். அது ரொட்டி கல் இருக்குல்ல, அது எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் 10-15 நிமிஷத்தில் திட்டிடுவேன் கடன்னு வேகமாக. அதுக்கப்புறம் அப்படியே வெங்காயம் வெட்டி வச்சுட்டு ரெஸ்ட் பண்ணுவோம். இன்னொரு விஷயம், இன்றைக்கி காலையில் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லியிருக்கிறேன்ல, இந்த வீடியோ தான் ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் ஆகும். இன்றைக்கி சனிக்கிழமை தான். இன்றைக்கும் 3வது நாளாக தொடர்ந்து ஓனரோட அப்பாவே வேலைக்கு வந்திருக்கிறாரு. அவர் 2 நாளைக்கு ஒரு டைம் லீவு. இன்றைக்கி காலையில் நம்ம கெஸ் பண்ணது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குது. ஓகே, போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பவும் சும்மா ஒரு 2 நிமிஷம் இங்கே உட்காருவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உட்கார முடியாது. ஓகே, தோசை மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அரைக்கும் நேரம், தோசை மாவு அரைக்கும் நேரம். அங்கே போகிறப்ப தான் உங்களுக்கு இதாக இருக்கும். ஃப்ளைட்டில் லைவ் ஓட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளைட்டில் லைவ் போட முடியாதா? நெட்டு கிடைக்காது. அதில் வைஃபை இருந்துச்சு. நேற்று போய்ட்டு அவன்கிட்ட போட்டு இப்படி கேமரா வெட்டு பார்த்தா தெரியுமா? நேற்று அவனுக்கு ஏதோ ஊரில் ஏகப்பட்ட கேஸ் இருக்கான். அவன் கேமராவில் வந்தான்னா அப்புறம் வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னா அவனை வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா? அப்படியே பாகிஸ்தான்லேருந்து என்ன மிசைல் அனுப்பிடுவாங்களா இலியாஸ் மஜிக்கு அப்படின்னு. அதனால பாகிஸ்தானே கிடையாது. ஏதோ சொல்கிறேன் அப்படி.
நான் சொன்னேன் எதுவாக இருந்தாலும் ரிலாக்ஸாக சொல்லு. இன்னைக்கு வந்தாலும் கேட்காங்க ஒரு நாள் தூக்கம் தம்பி கல் திட்ட உதவி பண்ணுறாருங்க. நான் தான் தீட்டிக்கிட்டு இருந்தேன், சும்மா தீட்டுறேன்னு சொல்லிட்டு. இப்படி தூக்கிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. அதை எப்படி கருப்பாக இருக்கு. திட்டு திட்டு Subscriber. मी कुठे यार पुढे कैमरा நண்பர்களே, நான் இங்கேருந்து வெளியாகிறது, இந்த மலேசியாவிலேருந்து இந்தியா போகிறது, அதுக்கப்புறம் என்ன சுச்சுவேஷன், என்ன பண்ணுறது லைஃப்பில் அப்படின்னு வீட்டில் வந்து அதிதீவிரமான சிந்தனைகள். என்னை எப்படியாவது சிங்கப்பூருக்கு கரையேற்றிடணும் அப்படின்னு சொல்லி மெனக்கிடுறாங்க. சிங்கப்பூர்லேருந்து ஒரு அண்ணன் எனக்கு, அவரும் மெனக்கிட்டு இருக்காப்புல. எனக்கு ஏகப்பட்ட வாய்ஸ் மெசேஜஸ்லாம் அனுப்புகிறாங்க. அவங்க வேலை கேட்கக்கூடிய இடத்துல அவங்க பேசக்கூடிய அந்த முதலாளிகள் அனுப்பக்கூடிய மெசேஜையும் எனக்கு அனுப்புகிறாங்க. எப்படியா வந்துரு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. நண்பர்களே, போகலாம், 70,000 80,000 ரொட்டி மாஸ்டருக்கு சம்பளம் வாங்கலாம். ஆனால் என்னால் யூடியூப் சேனல் பண்ண முடியாது, என்னால் வீடியோஸ் எடுக்க முடியாது. எனக்கு டபுள் டைம் டியூட்டி கொடுப்பாங்க. பர்மிட் மாதிரி தான். இப்போ இங்கே நான் பர்மிட்டில் வேலை பார்க்குறேங்களா, அது போல் தான். அதுபோல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஓவராக போடுவாங்க. ரொட்டியை மட்டும் போடுறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. அவங்க போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளுக்கு நேரம் பத்தாது. நம்ம ஒரு யூடியூபர், அப்புறம் நான் உங்களெல்லாம் வந்து பிரிய வேண்டியதாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? லைவ் போட்டதுனால தான் ஒவ்வொரு ஆளாக எனக்கு வந்துட்டு நான் அணுவாக சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்னோடய அதிதீவிர ரசிகர் பெருமக்களை. உங்களெல்லாம் அப்புறம் ஒரு ஆளாக இழக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். ஏன்னா 2 வருஷமோ 3 வருஷமோ அங்கே போய் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னும் போது அது மாதிரி ஆகும். இது போல் சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் போயிட்டு திரும்ப மலேசியாவுக்குள்ளே வந்தேன்னா, சொந்த பர்மிட் போட்டு வந்தேன் அப்படின்னா 80 வெள்ளி 90 வெள்ளி சம்பாதிக்கலாம். நான் வந்து காலையில் ரொட்டி மட்டும் போடுறோமா, காலையில் ஒரு 4-5 மணி நேரம் ரொட்டி வேலை அது போடுறோமா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வரக்கூடிய ஆர்டர் அப்படி மெதுவாக வரும். அதை மட்டும் போட்டுட்டு அமைதியாக இருக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம், ஃபோன் பார்க்கலாம். ஆனால் சிங்கப்பூர் போனோம் அப்படின்னா ரொட்டி போடணும், அது போக எக்ஸ்ட்ரா வேலையும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொட்டி மட்டும் போடுற அளவுக்கு நான் போகக்கூடிய இடம் வந்துட்டு பெரிய கடை கிடையாது. ஆனால் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கான். பார்ப்போம், என்னன்னு தெரியல எனக்கு அங்கே. ஆனால் அதுக்கு காசு 80,000 90,000 அப்படி வர்றதை பார்த்தா அங்கேயும் போகணும்னு தோணுது. ஆனால் உங்களை ஒரு பக்கம் பார்க்கணும்ல. காசு எப்போ நாளும் சம்பாதிக்கலாம், உங்களை எல்லா நாளும் எப்போ நாளும் சம்பாதிக்க முடியாதுல்ல. என்ன பண்ணுறதுனே தெரியல நண்பர்களே. அதிதீவிரமான குழப்பத்தில் இருக்கிறேன்ப்பா நான். இப்போ மணி கரெக்டாக 4:15, 7 மணிக்கு தான் வேலை முடியும். வேலை போயிட்டுருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன முடிவு பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. நான் போயிட்டு திரும்ப மலேசியா வர்றதா இல்லை சிங்கப்பூர் போகிறதா, ஐ டோன்ட் நோ. இன்றைக்கி நைட்டு அந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு நான் 7 மணிக்கு எனக்கு வேலை முடிஞ்ச உடனே நான் உங்கள்கிட்ட பேச வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, ப்ரோக்ராம் இருக்குது. அவங்க கூட பேசணும். அப்போ தான் கேட்கணும், நான் ரொட்டி மட்டும் தான் போடுவேன் அப்படின்லாம் சொல்லி நம்ம பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். இவன் நம்ம கூட்டாளி தான். அவங்கக்கிட்ட போயிட்டு இன்றைக்கி தெளிவாக கேட்டு என்ன ஏதுன்னு பேசுனதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவே பண்ண முடியும். ஓகே, வேலை போய்கிட்டு இருக்கு, போய் வேலை பார்ப்போம். நைட்டு சாப்பாடு போய்கிட்டு இருக்கு, ரசம் சிக்கனோட. மேலே சட்டை போடாமல் இருக்கிறேன், அதனால் என் முகத்தை நான் கவர் பண்ணல. ஓகே, இந்த நாளோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். இடையில எங்கள் அண்ணன் கூட, இந்த சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு அண்ணன் கூட பேசினேன். அவர்கிட்ட 1 மணி நேரம் பேசுனதில் பல சிந்தனைகள், பல விஷயங்கள் பேசுனதில் இந்த நாள் அப்படியே ஓடிடுச்சு. அங்கேயிருந்து வேலை முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இங்கே முன்னாடி நான் வந்தப்போ இருந்த பந்தார்கிட்ட, சமையல் மாஸ்டர்கிட்ட பேசின ஃபோன்
அதுக்கப்புறம் இப்போது சிங்கப்பூரில் இருக்கிற எங்கள் அண்ணன்ட்ட பேசினேன். நாள் அப்படியே கடற்கன்னு ஓடிடுச்சு நண்பர்களே. சரி இப்போ நான் சாப்பிட்டுட்டு தூங்குறேன். இந்த நாள் முடிஞ்சிருச்சு. இந்த நாள் எப்படி இருந்துச்சு எனக்கு அப்படி சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அதுக்காகவாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. ஓகே, தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன், என்னோடய லைஃப் எப்படி, நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத எனக்கு உங்களுக்கு புரியும். ஓகே, எல்லாத்துக்கும் மேலே இந்த நாள் எந்த ஒரு குடிபோதை பழக்கங்களும் இல்லாமல் நான் கடந்துட்டேன். இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். பாய்.